ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு லிஸ்ட் வீடியோ தான் ரொம்ப நாள் கழிச்சு பார்க்க போகிறோம் ஒன் பீஸில் இருந்து. ஸோ ஒன் பீஸில் எல்பா ஆர்க் போயிட்டு இருக்கு இல்லையா, அதில் நிறைய ரிவீல்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ரிவீல்ஸில் மேஜராக ரிவீல் பண்ண ஒரு 10 ரிவீல்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இது வந்து ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் மாதிரி தான் தெரியுது, பிகாஸ் இன்னமும் நிறைய ரிவீல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதெல்லாம் நம்ம ஃபியூச்சரில் எதிர்பார்க்க முடியும். அண்ட் இந்த எல்பா ஆர்க் முடிஞ்சுன்னா நான் மொத்த ரிவீல்ஸையும் ஒரு தனியாக ஒரு வீடியோவில் லிஸ்ட் பண்ணுறேன். ஸோ மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே போல் இந்த ரிவீல் அப்படின்றது ஒன் பீஸில் மட்டும்தான் ரொம்ப க்ரேஸியாக இருக்கும், பிகாஸ் எவ்ரி சிங்கிள் ஆர்க்கில் ஒரு 2-3 ட்விஸ்ட்டோட மற்ற அனிமே மாதிரி இந்த ஒன் பீஸில் முடிக்க மாட்டாங்க. ஆர்க் பேசிஸில் சொல்கிறேன். ஸோ அந்தளவுக்கு ஒவ்வொரு ஆர்க்லேயும் நிறைய ரிவீல்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எல்லாமே நம்ம பார்க்குறப்ப ரொம்ப ட்விஸ்ட் கொடுத்துருக்கோம். லைக் வானோவில் லூஃபி கியர் 5 கெயின் பண்ணுது, அது மட்டும் இல்லாமல் அவருடைய டெவில் ஃப்ரூட்டோடைய ஒரிஜினல் நேமை ரிவீல் பண்ணுது. இதெல்லாம் நம்ம யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டோம். ஆனால் அது எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் அண்ட் ட்விஸ்ட்டோடு இருந்தது. பட் என்ன இருந்தாலும் அதோட அந்த மாங்கா முடியலை. அதுக்கப்புறமா தான் இந்த ஸ்டோரியை மெயினாக ஸ்டார்ட் ஆகுது. அப்படி இருக்கிறப்ப எக்கெட் ஆர்க் முடிஞ்சு இப்போ எல்பா பார்க்கில் நம்ம இருக்கோம். ஸோ இதில் ரிவீல் பண்ண ஒரு 10 ரிவீல்ஸை பார்த்துடலாம். இப்போ ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற இந்த மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. 10th பிளேஸில் ஈமு டோமி ரிவர்சி அப்படின்ற ஒரு எபிலிட்டி மூலிமா பீப்புள்ஸை கண்ட்ரோல் எடுத்துக்க முடியுது. இது வந்து ஒரு பெரிய ட்விஸ்ட் அண்ட் ரிவீல் தான், பிகாஸ் ஈமு வந்து அந்த பவர் யூஸ் பண்ணி அந்த ஜெயின்ஸே லூஃபிக்கு அகேன்ஸ்டாக ஃபைட் பண்ண வைக்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த எபிலிட்டிக்கு பின்னாடி உங்களுடைய பவர் என்ன அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது. அண்ட் அதே போல் ஈமு கங்கோவுடைய பாடியை யூஸ் பண்ணி தான் இந்த பவர்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அதே போல் நம்ம ஈமுவால் ஸ்ட்ராட்ஸை கூட நம்ம லூஃபிக்கு அகேன்ஸ்டாக ஃபைட் பண்ண வைக்க முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த ஜெயின்ஸே வில்லன்ஸை மாற்றி இந்த எல்பாஃப்க்கு அகேன்ஸ்டாக ஃபைட் பண்ண வைக்கிறாங்கன்னா நம்ம ஸ்ட்ராட்ஸையும் அப்படி பண்ண வாய்ப்பு இருக்குது. அண்ட் இந்த டோமி ரிவர்ஸ் இருக்குல்ல, இதோட உண்மையான மீனிங் பீப்புளை ஃப்ளிப் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ ஒரு கேரக்டர் குட்டாக இருக்காங்கன்னா அந்த கேரக்டருடைய டெவில் வெர்ஷனை காமிக்கிறது தான் இந்த டோமி ரிவர்சி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் இந்த ஒரு டோமி ரிவர்சியை ஒரு பிளாக் மேஜிக் அப்படின்ற ஒரு டெக்னிக் மூலியமாக தான் இதை யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த டோமி ரிவர்சி யூஸ் பண்ணுறப்ப அவங்க ஒரு புக்கை யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த புக்கை பற்றி இது வரைக்கும் யாருக்கும் ஐடியா இல்லை. அதை பற்றி கூடிய சீக்கிரம் ரிவீல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இதுக்கடுத்து டாப் 9ல் ரிவீல் பண்ணப்பட்ட ஒரு ரிவீல் என்னென்னா, காட் நைட்ஸ் எல்லாரும் இம்மார்டல் பீயிங்ஸ். வெறும் சுப்ரீம் கிங் ஹாக்கி மூலியமாக மட்டும்தான் அவங்கள ஹர்ட் பண்ண முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த காட் நைட்ஸ் இந்த ஸ்ட்ராட்ஸுக்கு ஒரு மேஜர் த்ரெட்டாக இருப்பாங்க. இது பத்தாவதுக்கு அவங்களுக்கு டெவில் ஃப்ரூட்ஸுமே இருக்குது. அண்ட் அந்த டெவில் ஃப்ரூட்ஸ் தான் அவங்களுக்கு இம்மார்டாலிட்டி தருது அப்படின்னு கிடையாது. இந்த இம்மார்டல் எபிலிட்டி இமு தான் கொடுத்துருக்கணும். அண்ட் இந்த இம்மார்டல் எபிலிட்டி ஹோலி நைட்ஸ்க்கு ஒரு பேட்டில் ஃபீல்டு சக்ஸஸை கொடுக்கும். அதே போல் இந்த இம்மார்டல் எபிலிட்டியை சுப்ரீம் கிங் ஹாக்கியால் மட்டும்தான் ஹர்ட் பண்ண முடியுது. அவங்கள கீல் பண்ண முடியல, பட் அவங்கள ஹர்ட் பண்ண முடியுது. அண்ட் இந்த சுப்ரீம் கிங் ஹாக்கியை யூஸ் பண்ணுறவங்க யாருன்னு பார்த்தோம்னா நம்ம ஜோரோ, லூஃபி அண்ட் கபன். அண்ட் கபன் இன்ஜர்ட் ஆகி இருக்கிறதுனால அவரால் ஃபைட் பண்ண முடியுமா அப்படின்றது இப்போ வரைக்குமே கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. அதே போல் ஜோரோ அண்ட் லூஃபி இவங்க 2 பேரும் அந்த சுப்ரீம் கிங் ஹாக்கியை யூஸ் பண்ணி தனியாக அவங்களால ஃபைட் பண்ண முடியாது. ப்ராபப்ளி இந்த ஃபைட்குள்ளே யாராவது உள்ளே வர வாய்ப்பு இருக்குது. யார் வராங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் நம்ம ரேட்டில் ஹஜ்ருதீன் கிங் ஹரால்டுடைய சன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்ம இந்த ஹஜ்ருதீன் கேரக்டரை எல்பாஃபில் மீட் பண்ண கிடையாது, ட்ரெஸ்ரோஸாலே மீட் பண்ணிட்டோம். அண்ட் ஸ்ட்ராஹட் கிராண்ட் ஃப்ளீட்டுடைய ஒரு மெம்பரும் கூட அவர். ஸோ இந்த கேரக்டரை எல்லாரும் ஒதுக்கி வச்சிருப்பாங்க எல்பாஃப், பிகாஸ் இந்த கேரக்டருடைய அம்மா வேற ட்ரைபை சேர்ந்தவங்க, அதாவது ஜெயின்ஸ்லேயே வேற ட்ரைபை சேர்ந்தவங்க. அதனாலே இந்த கேரக்டரை எல்பாஃபோட கிங்கா ஏற்றுக்கல. அண்ட் அதே போல தான் நம்ம லோக்கியும் அந்த கேரக்டர், அதாவது அவர் கை குழந்தையா இருக்கிறப்பவே அவரை கில் பண்ணிடுங்க அப்படின்ற மாதிரி அவங்க அம்மாவே சொல்லியிருப்பாங்க. பட் நம்ம ஹஜ்ருதீன் அப்படி கிடையாது, அவன் வேற ட்ரைப் அப்படின்றதுனால அவனை ஒதுக்கி வச்சாங்க. என்ன இருந்தாலும் கிங் ஹரால்டுடி இந்த 2 சன்ஸையும் ஒதுக்கி வச்சிருக்காங்க. பட் இவங்க எல்பாஃப்காக ஒன்றா சேர்ந்து ஃபைட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஒரு ஆர்க்கில் நம்ம என்ன நடக்குதுன்னு பண்ணி பார்க்கலாம். அண்ட் இதுக்கப்புறம் 7th பிளேஸில் என்ன ரிவீல் இருக்குன்னு பார்த்தோம்னா நம்ம ஸ்காப்பர் கபன் தான். இந்த கேரக்டர் அப்பியர் ஆகிற அப்படின்னு இந்த எல்பா ஆர்க் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் யாருமே எதிர்பார்க்கல. அண்ட் ஒன்ஸ் அப்பியர் ஆகி நம்ம லூஃபி கூடிய ஃபைட் பண்ணார் ஸ்காப்பர் கபன். அந்த ஃபைட்டுமே பார்க்க நல்லா இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இவர் எல்பாஃபில் இருக்கிற ஒரு ஜெயண்ட் தான் மேரி பண்ணியிருக்காரு. அண்ட் அவங்க தான் ரிப்ளி. இவருக்கு ஒரு குழந்தையும் இருக்கு, அவர் பேர் தான் கோலன். ஸோ அந்த கேரக்டர் ஸ்டார்டிங்லேயே லூஃபி பார்த்த உடனே ஃபைட் பண்ணியிருப்பாரு. அதே போல் ரீசெண்டாக இந்த ஹோலி நைட்ஸ்னா கங்கோ கேரக்டர் பார்த்துருப்போம். அவங்க இந்த சில்ட்ரன்ஸ் ஹாஸ்டேஜ் எடுத்திருப்பாங்க. அந்த ஹாஸ்டேஜில் நம்ம கோலனும் லாஸ்ட்டாக சேர்ந்திருப்பான். அண்ட் ஒன்ஸ் கபனுடைய பையன் தான் கோலன் தெரிஞ்ச உடனே கங்கோ கோலனை யூஸ் பண்ணி கபனை மிரட்டுவாங்க. அண்ட் கோலனை கீல் பண்ணிடும் அப்படின்னு கங்கோ மிரட்டினதால கபன் கிவ் அப் பண்ணி ரொம்ப இன்ஜூர்ட் ஆகியிருப்பாரு. அங்கே ஒரு ஃபாதருடைய எமோஷனை நம்ம பார்த்தோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு ஆர்க்ல இவர் இன்னொரு ரிவீலும் பண்ணியிருந்தார். இவர் தான் ராஜர் பேரட்ஸுடைய செகண்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் கேரக்டர் அப்படின்ற மாதிரி இவரே ரிவீல் பண்ணியிருப்பாரு. அது ஒரு பக்கம் ஃபன்னியாக இருந்தாலும் இது வரைக்கும் நம்ம நினச்சிட்டு இருந்தது ரியலே தான் செகண்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் மேன் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு
பர்ஸ்பெக்டிவ்ல இருந்தோம் ராஜர் பைரட்ஸில். பட் இப்போ அந்த பர்ஸ்பெக்டிவ்ல இருந்து நம்ம டோட்டலாக மாறிட்டோம். எனவே இந்த கேரக்டர் தான் லோக்கி ரிலீஸ் பண்ணி அந்த கேரக்டர் ரொம்ப நல்லவன் அப்படின்ற மாதிரி காமிக்க போகிறாரு. ஸோ அது எப்படி நடக்குது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் டாப் 6th ரிவிலா கிங் ஹெரால்ட் இந்த வேர்ல்டோட பிரிட்ஜஸை பில்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருக்காரு. ஐ மீன் பிரிட்ஜை பில்ட் பண்ணுறதுனா மற்ற ஐலாண்ட்லாம் இருக்குது இல்லையா, அதாவது மற்ற ட்ரைப்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க கூட ஒரு நார்மல் ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ண நினச்சிருக்காரு. அதுதான் அவருடைய ட்ரீமாகவும் இருந்திருக்கு. அண்ட் அந்த எல்பாஃப் இருக்குல்ல, அது ஒரு நேஷனாக மாறணும் அப்படின்னு நினச்சிருக்காரு. அண்ட் இவரும் கொசுக்கி ஓடன் மாதிரி தான். பிகாஸ் அவருமே மற்ற நேஷனோட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை பில்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாரு. பட் அவரால் அது முடியல. அண்ட் இவங்க 2 பேருமே சேம் தான். பிகாஸ் ஓடன் ஒரிச்சியோட கையால் கில் பண்ணப்பட்டிருப்பாரு. ஹெரால்ட் அவருடைய ஓன் காட்ஸால் கில் பண்ணப்பட்டிருப்பாரு. ஹெரால்டுக்கு நடந்த உண்மையான ட்ரூத் பற்றி நமக்கு தெரியாது. பட் இப்போ வரைக்கும் காமிச்ச பேனலில் பார்த்தோம்னா அந்த காட்ஸ் தான் அவரை கில் பண்ணுற மாதிரி காமிச்சிருக்காங்க. ப்ராபப்ளி அந்த ரீசனுக்கு பின்னாடி ஈமு இருக்க சான்ஸ் இருக்கு. இதை பற்றின உங்களோட தாட்டை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இப்போ நம்ம டாப் 5க்கு வந்துட்டோம். டாப் 5ல ரிவீல் பண்ண ஒரு பெரிய ரிவீல் என்னன்னா, இது ரிவீல்னு சொல்றதை விட ஒரு கன்ஃபர்மேஷன், ஜோரோவால சுப்ரீம் கிங் ஹாக்கியை யூஸ் பண்ண முடியும் அப்படின்றது தான். அண்ட் இந்த சுப்ரீம் கிங் ஹாக்கி அப்படின்றது தான் கான்கரர் ஹாக்கி அப்படின்னு நம்ம சொல்றோம். அது இந்த 3 டைப் ஹாக்கிலேயே ஒரு ரேரஸ்டான ஒன். ஏன்னா ஃபியூ கேரக்டர்ஸால மட்டும்தான் இந்த கான்கரர் ஹாக்கியை யூஸ் பண்ண முடியும். அந்த வகையில் நம்ம ஜோரோவும் இந்த ரேங்க்ல ஜாயின் பண்ணிட்டாரு. அண்ட் இந்த ஹாக்கி தான் நம்ம ஸ்காப்பர் கபனும் யூஸ் பண்ணியிருப்பாரு. அண்ட் இந்த கான்கரர் ஹாக்கி உங்ககிட்ட இருக்கு அப்படின்னு நம்ம ஜோரோ கிட்ட சொல்லி நம்ம ஜோரோவே சர்ப்ரைஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ இந்த ஒரு பவர் நம்ம ஜோரோ கிட்ட இருக்கிறதுனால ப்ராபப்ளி அவர் ஒரு மோஸ்ட் பவர்ஃபுல் கேரக்டர் இந்த ஒரு ஆர்க்ல மாற வாய்ப்பு இருக்கு. அதே போல சாஞ்சி கபன் கிட்ட என்கிட்ட அந்த கான்கரர் ஹாக்கி இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாரு. பட் கபன் அதுக்கு கொஞ்சம் கூட ரெஸ்பான்ஸே பண்ணியிருக்க மாட்டாரு. மேபி சாஞ்சியும் இந்த ஒரு ஆர்க்ல கான்கரர் ஹாக்கி அன்லாக் பண்ண வாய்ப்பு இருக்கு. அது நடக்குதா இல்லையான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இதுக்கப்புறம் டாப் 4ல வந்து ஷாம்ராக் ஷாங்ஸுடைய ட்வின் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதுல மெயினா என்னன்னா ஷாங்ஸுக்கு ஒரு ட்வின் இருக்காரு அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஷாங்ஸுடைய ட்வின் தான், அதாவது ஷாம்ராக் தான் ஹோலி நைட்ஸ் உடைய ஒரு கேப்டன். அது மட்டும் இல்லாமல் ஒரு செலஸ்டியல் டிராகன். அண்ட் இவருடைய அப்பாவையும் கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அவர் தான் இப்போ ஒரு எல்ட்ராவும் இருக்காரு, ஃபிகர்லேண்ட் கார்லிங். ஸோ இந்த ஆர்க் முன்னாடி வரைக்குமே ஷாங்ஸுடைய அப்பா ஃபிகர்லேண்ட் கார்லிங் அப்படின்ற மாதிரி தியரி போயிட்டு இருந்தது தவிர ஷாங்ஸுடைய ட்வின்னை புதுசாக இறக்கியிருக்காங்க. அண்ட் அவருடைய டெவில் ஃப்ரூட்டுமே இந்த ஒரு ஆர்க்கில் கன்ஃபார்ம் செய்யப்பட்டுச்சு. செர்பரஸ் டெவில் ஃப்ரூட் இதுவுமே ஒரு மித்திக்கல் ஜோன் டைப் டெவில் ஃப்ரூட் தான். இந்த ஒரு டெவில் ஃப்ரூட் பிளாக் பெட் கிட்ட தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்த்தோம். பட் அது ஷாம்ராக்ஸ் கிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் இப்போ ஷாம்ராக் எல்பாஃப்ல இல்லை, ப்ராபப்ளி அவருக்கு வேற ஒரு மிஷின் கொடுக்கப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அது என்ன நடக்குது அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் ஷாங்ஸுக்கும் ஷாம்ராக்கும் ஃபைட் நடக்குமா அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் டாப் 3ல அந்த முரல், உண்மையிலேயே அந்த முரல் எல்லாரையும் கன்ஃபியூஸ் பண்ணி நிறைய தியரிஸை உருவாக்க வச்சுது. அண்ட் அந்த முரல்ல ஹார்லி டெக்ஸ்ட் அப்படின்ற மாதிரி ஒன்று இருந்தது. ஸோ அந்த ஹார்லி டெக்ஸ்ட்டை 3 பேராவை பிரித்து 3 வேர்ல்டு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அந்த 3rd வேர்ல்டு தான் இப்போ நம்ம கரண்ட் ஏரா போயிட்டு இருக்கு. அண்ட் 2nd வேர்ல்டுல ஜாய்பாய் இருந்தாரு. அண்ட் 1st வேர்ல்டுல சன்காட் நிகா இருந்திருக்காரு. உண்மையிலேயே இந்த முரலுக்கான ஒரு தனிப்பட்ட ஸ்டோரி கண்டிப்பாக நடக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு முரலை நம்ம ஃப்ராங்கி பார்த்துட்டு அவரே ஷாக் ஆகியிருப்பாரு. அண்ட் இந்த முரலில் ஒன்று மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியும், இந்த கரண்ட் ஏரால இருந்து இதுக்கு முன்னாடி நடந்த எல்லாமே மொத்தமே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி ரிவீல் பண்ணுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். அண்ட் இதுக்கப்புறம் 2nd பிளேஸில் ஈமோடைய கேரக்டர் டிசைன். எஸ், ஈமோ கங்கோவை பொசஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த ஒரு டைமில் அவங்க கையில் ஒரு வெப்பன் இருக்கும். அண்ட் அவங்க கிட்ட ஒரு டெய்லும் இருக்குது, அதே போல் விங்ஸும் இருக்குது. என்ன இருந்தாலும் இது அவங்களுடைய ஃபுல் ஃபார்ம் கிடையாது. பட் இதே பார்க்க ரொம்ப டெவிலாக இருக்கும்போது அவங்களுடைய ஒரிஜினல் ஃபார்ம் எப்படி இருக்கும் அப்படின்னு தோண வைக்குது. அண்ட் இதில் இன்னொரு விஷயம் கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க, ஈமோவால் பீப்புள்ஸை பொசஸ் பண்ண முடியும். அதுலேயும் முக்கியமாக அவங்க எதுக்கு கங்கோவை பொசஸ் பண்ணாங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. ப்ராபப்ளி ஈமோ ஃபீமேல் கேரக்டர் அப்படின்னு ஹிண்ட் பண்ணுறதுனால கூட கங்கோ கேரக்டர் அவங்க பொசஸ் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ ஈமோ கேரக்டர் பற்றி என்ன ரிவ்யூ பண்ணுறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இதுக்கப்புறம் டாப் 1ல ராக்ஸ் பிளாக் பீடோடைய ஃபாதர் அப்படின்ற மாதிரி ரிவ்யூ பண்ணியிருப்பாங்க. இந்த ஒரு தியரி ரொம்ப நாளாக இருந்தது. பட் அது சடனாக கன்ஃபார்ம் பண்ணும்போது அது ஒரு ஷாக்கிங் ட்ரூத்தாகவே இருக்கு. அதுலேயும் இந்த எல்பாஃபில் லோக்கி அந்த கேஸ்டல், அதாவது அவருடைய அப்பா இறக்குறப்ப அந்த கேஸ்டல் என்ன நடந்துச்சு அப்படின்ற ஒரு ஃப்ளாஷ்பேக் தான் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் ரிவீல் பண்ணாமல் இப்போ ஃப்ளாஷ்பேக் அப்படின்ற மாதிரி ரிவீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ராக்ஸ் கேரக்டர் போகி இப்போ ரீசெண்டாக இன்னைக்கு ரிலீஸ் ஆன சாப்டரில் க்ளோரியஸ் அப்படின்ற ஒரு கேரக்டர் காமிச்சிருப்பாங்க. அந்த ஒரு கேரக்டர் கூஜா பைரட்ஸோட ஒரு கேப்டன், நம்ம போவா ஹேங்காக் மாதிரி தான். அவங்க எப்படி நம்ம லூஃபி மேலே ஒரு அட்ராக்ஷனோட இருப்பாங்களோ அதே மாதிரி தான் க்ளோரியஸாகவும் நம்ம ராஜர் மேலே ரொம்ப அட்ராக்ஷனோட இருந்திருக்காங்க. இப்போ எதுக்கு புதுசாக க்ளோரியஸ் கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னு தெரியல. அண்ட் இந்த சாப்டரில் எதுக்கு ராஜர் அண்ட் கார்ப் பேட்டில் மறுபடியும் ஹிண்ட் பண்ணாங்க அப்படின்னு தெரியல. அது மட்டும் இல்லாமல் இந்த சாப்டரில் நம்ம ராக்ஸ் ஒரு லெஜெண்டரி டெவில் ஃப்ரூட் இந்த எல்பாஃப்ல இருக்கு அப்படின்ற மாதிரி
மாதிரி சொல்லியிருப்பாரு. அண்ட் என்னோட வீடியோஸை ரெகுலராக ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும், நான் முன்னாடி சொல்லியிருப்பேன் இந்த சாப்டர் 1156ல் நம்ம லூஃபி யூஸ் பண்ணுற டெவில் ஃப்ரூட்டை பற்றி ஹிண்ட் அப்படின்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பேன். அந்த வகையில் ஒரு ஹிண்ட் மட்டும் கொடுத்துருக்காங்க இந்த சாப்டரில். என்ன நடக்க போகுது அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். எனக்கு இந்த ஃப்ளாஷ்பேக்லாம் பார்க்கும்போது இந்த ஃப்ளாஷ்பேக்கில் என்னதான் பெருசாக ரிவீல் பண்ண போகிறாங்க அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. ஏன்னா போன ஆர்க்கில் காட்வெல் இன்சிடென்ட் ஆர்க் பற்றி சடனாக ரிவீல் பண்ணாங்க. அந்த வகையில் இதுலேயும் அதை பற்றி எதனா ரிவீல் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன். இதை பற்றின உங்களோட தாட்டை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இது மட்டும்தான் ரிவீல்ஸ்னு நினச்சிக்காதீங்க, இதை தாண்டி இன்னும் நிறைய ரிவீல்ஸ் பண்ணியிருந்தாங்க. மேஜராக நடந்த ரிவீல்ஸ் தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அண்ட் உங்களுக்கு இந்த எல்பஃபில் பெருசாப்பட்ட ரிவீலை மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். அதே போல் எதனா ஒரு பெரிய ரிவீலை மிஸ் பண்ணியிருந்தேன்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென் ஸ்டே டியூன்.